அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் தொடர்ந்து நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சங்கடங்களை தீர்க்கக்கூடிய வைகாசி அமாவாசையில் நீங்கள் வழிபடுவதன் மூலம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்குமா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவே முதல் முறையாக நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் வரக்கூடிய வைகாசி அமாவாசையில் எப்படி வழிபடுவதுன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வைகாசி மாத அமாவாசை பார்த்திங்கன்னா மே மாதம் 27ஆம் தேதி வரும் நிலையில் இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது. பித்ருகளுக்கு தர்ப்பணம் அடித்தீங்கன்னா சனீஸ்வரரை பூஜித்து வணங்குபவங்களுக்குமே 7.5 நாட்டு சனிக்கால இன்னல்கள் நீங்கி வாழ்க்கையில் இன்பங்கள் அனைத்துமே நீங்கள் பெறலாங்க. 7.5 நாட்டு சனி காலத்தில் சந்திக்கும் பண கஷ்டம், உடல்நல பிரச்சனைன்னு மன கஷ்டம் என அனைத்துமே முடிவுக்கு வந்துடுமா. ஏழைகளுக்கு இன்றைய தினத்தில் அன்னதானம் செய்யுங்க. சனி ஜெயந்தினால் செய்ய வேண்டிய சில பரிகாரங்களாக முதலாவதாக பார்த்தீங்கன்னா அன்னதானங்க. தானங்கள்லேயே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. சனி ஜெயந்தினால் நீங்கள் சனி பகவானை வணங்குவதோடு ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்து வந்தீங்கன்னா சனியினுடைய அருளை பெற உதவுங்க. நீதி கடவுளாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உகந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவருக்கு உகந்த கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் வளங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க. நல எண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குவதால் வைகாசி மாத அமாவாசை என்று நீங்கள் சனி பகவான் அருளை பெற உதவுங்க. சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா அவரது மனம் குளிர்ந்திடுங்க. சிக்கல்களை இருந்து பிரச்சனைகளை இருந்தும் நிவாரணத்தை அளிப்பார். 7 நாட்டு சனி மட்டும் இல்லைங்க, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனின்னு பாதிக்கப்பட்டவங்களும் கூட சனி ஜெயந்தி நாளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கினீங்கன்னா பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடலாங்க. கருணை உள்ளம் கொண்டவர்களை சனி என்றுமே சோதிக்க மாட்டார். சனி ஜெயந்தி நாளாக நீங்கள் தொழுநோய்கள் மற்றும் ஊனமுற்றோருக்கு சேவை செய்து பாருங்க. சனி தேவருக்கு எள் சாதமோ பொங்கல் படித்து அனைவருக்கும் அன்ன பிரசாதம் விநியோகித்தினால் சனியினால் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்திடுங்க. சனீஸ்வரனை வணங்க நீங்கள் அரச மரத்தின் கீழே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும். இதனால் வாழ்க்கையில் நம்மை புரட்டி எடுக்கக்கூடிய பிரச்சனைகளை இருந்து நீங்கி விடுவீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பொற்காலமாக பிறக்கும். அமாவாசை பார்த்தீங்கன்னா ஒரு புனித நாள்னு சொல்வோம். இது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்துமே முன்னேற்ற தரக்கூடிய ஒரு பொன்னான நாள். அமாவாசை விரதம் பார்த்தீங்கன்னா இந்துக்களால் மாதந்தோறும் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. வைகாசி மாத அமாவாசை பார்த்திங்கன்னா மே 27ஆம் தேதி திங்கட்கிழமையில் வருதுங்க. அமாவாசை ஒரு புனித நாள். இந்த நாளை நீங்கள் எப்படி வழிபடணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு இனி தெரிஞ்சுக்கலாங்க. வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பான நாளாக சொல்லுவாங்க. வளங்களை அள்ளி தரக்கூடியதாக பார்க்கப்படுதுங்க. மாதம்னாலும் வைகாசி என்று இந்த மாதத்தை அழைப்பாங்க. வைகாசி மாதத்தில் புனித நதியில் நீராடிட்டு தாங்க மகாவிஷ்ணுக்குமே துளசி இலைகளை கொண்டு பூஜை செய்வோருக்கு நற்பேறு கிடைக்குன்னு விஷ்ணு புராணத்தில் கூறுகுது. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களை நீங்கள் வழிபட்டிங்கன்னா சுபிஷம் கிடைக்குன்னு சொல்லப்படுது. சித்திரை முடிந்து வைகாசியில் மே 27ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை வருது. அமாவாசை நாள் திங்கட்கிழமை வருவதால் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்த பின்னர் தான் சிவன் அல்லது முருகன் கோவிலுக்கு செல்வது நல்ல பயனை அளிக்கும். இன்றைய தினம் நீங்கள் பசுவுக்கு பச்சரிசின்னு பாசிப்பருப்பு வெல்லம் கலந்து தானமாக வழங்கினீங்கன்னா கோமாத அருள் நிறைவாக உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வைகாசி அமாவாசையில் வழிபாடு டைம்னா நீண்ட ஆயுளும் செல்வ வளமும் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு உண்டாகுங்க. அமாவாசை தினத்தில் ஆண்கள் விரதமிருந்து தர்ப்பணம் கொடுக்கணுமா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக நீங்கள் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாதுங்க. சாஸ்திரம்ல சொல்லியிருக்காங்க. பெண்கள் அமாவாசை விரதம் இருப்பதில்
சில விதிமுறைகளும் நிறைந்திருக்குதுங்க. முன்னோர்களுக்கு பிடித்த உணவுன்னு மதிய உணவில் சமைத்து அதை மறைந்த முன்னோர்களுடைய புகைப்படங்களுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து படைக்கணும். அவ்வாறு சமைக்கும் காய்கறிகளில் நீங்கள் சிலவற்றை பயன்படுத்தக்கூடாது. அதே போல் சில காய்கறிகளை சேர்த்து சமைத்தீங்கன்னா வீட்டில் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகுங்க. அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடியவை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை மற்றும் மாகாளி அமாவாசை, தை அமாவாசை போன்ற சிறப்பு வாய்ந்த நாட்கள் சொல்லுவாங்க. அன்றைய தினம் நீங்கள் ஒரு அரச மரத்துக்கு கீழே கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்ல பலன்களை அளிக்குங்க. காலையில் நீங்கள் சீக்கிரம் எழுந்து சிவன் விஷ்ணுவை வழிபடுங்க. பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பால் ஊற்ற வேணுமா. உங்கள் வாழ்வில் இடையூறுகளை இது தட்டி உதவுங்க. சனி கோயிலில் கடுகு எண்ணெய்னு கருப்பு உளுந்து இரும்பு துண்டு நீலமலர் தானமாக கொடுத்து வந்தீங்கன்னா சனி மந்திரத்தை 101 முறை ஜெபித்தீங்கனாலும் சனியனுடைய பாதிப்பிலிருந்து குறைத்திடுங்க. அது மட்டும் இல்லைங்க, கோபம், கெட்ட பலன்கள் ஆகியவற்றை கூட நீக்கிடுங்க. பசுமாட்டுக்கு இன்றைய தினம் நீங்கள் பழங்களை வழங்கலாங்க. இதனால் குடும்பத்தில் அமைதியுமே ஒற்றுமை ஓங்குங்க. நீரின் எல்லை கரைத்து விட்டு போங்க. அமாவாசை நாளில் இது வரைக்குமே என்னென்ன செய்யலாம்னு தெரிஞ்சுக்கொண்டா மறந்தும் கூட அமாவாசை நாளில் இந்த தவறுகளை செய்திடாதீங்க. இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு துளசி இலையை பறிக்கக்கூடாதுங்க. இந்த நாளில் நீங்கள் இறைச்சி, முட்டை, மீன், வெங்காயம், பூண்டு உண்ணாதீங்க. நீண்ட தூரம் பயணம் செல்லாதீங்க. வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் கூடாது. கடுமையான சொற்களை பயன்படுத்தாதீங்க. அமாவாசை தினத்தில் சந்திர காயத்ரி மந்திரம் சொல்லணுங்க. 21 முறை மூக்கின் இடது நாசி வழியாக சுவாசித்துக்கோங்க. அப்போது வலது மூக்கை மூடிக்கொள்ளணுங்க. இது இடது காலை முதல்ல எடுத்து வைத்து வெளியில் செல்லணும். இந்த ஆண்டு வைகாசி மாத அமாவாசை பார்த்தோன்னா ஜோஷ்ட அமாவாசைன்னு சொல்லப்படுது. முன்னோர்கள் பூமிக்கு வருவாங்கன்னு நம்பிக்கையாக சொல்லுவாங்க. இந்த நாளை நீங்கள் பித்ரு பூஜைன்னு பித்ரு தோஷம் சாந்தி செய்வது முக்கியமாக செய்துக்கோங்க. இன்று பார்த்தீங்கன்னா சனி தேவனின் ஜெயந்தியாக சொல்லப்படுது. ஜோஷ்ட அமாவாசையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், கருப்பையல் போன்றவற்றை அர்ப்பணிக்க வேண்டுங்க. சனி மந்திரத்தை உச்சரிப்பது முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அரச மரத்தில் வேரில் நீர் ஊற்றி விளக்கேற்றுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. இந்த ஆண்டுக்கான ஜோஷ்ட அமாவாசை பார்த்தீங்கன்னா மே 26ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. மே 26ஆம் தேதி காலை 11:31 மணிக்கு துவங்கி மே 27ஆம் தேதி காலை 9:09 வரை அமாவாசை திதி அமைஞ்சிருக்குது. சிவபெருமானுக்குரிய திங்கக்கிழமையில முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து தாங்க ஜோஷ்ட அமாவாசை வருவதால் மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த நாளை நீங்கள் முன்னோர்களுக்கு பூமிக்கு வருவதாக நம்பப்படுது. அன்று பார்த்தீங்கன்னா வாத் சவித்திர விரதம்னு சனி ஜெயந்தி கொண்டாடப்படுது. இந்த நாளை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் புனித நதியில் நீராடி தானம் செய்வது முக்கியமாக சொல்வாங்க. தானம் கொடுப்பதன் மூலம் அளவற்ற அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. அன்று நீங்கள் சந்திரன் ரிஷிப ராசியில் உச்சத்தில் இருக்கிறாரு. சூரியனும் புதன் ஆகிய கிரகங்களுமே ரிஷிப ராசியில் இருப்பாங்க. கிரகங்களுடைய ராஜா, ராணி, இளவரசர் மூவருமே ஒரே ராசியில் இருக்கிறாங்க. திருமண வாழ்க்கைக்கு மிகவும் உகந்ததாக இருக்குது. சூரியன் புதன் இணைவதால் புதித்திய யோகம் உண்டாகும். சந்திரன் தவிர சுக்கிரனும் மீனத்தில் உச்சத்தில் இருக்கிறாரு. குரு சந்திரனுடைய இருந்து 2ஆம் வீட்டில் இருப்பதால் சுனபா யோகம் உண்டாகக்கூடும். சனி ஜெயந்தி அன்று சனி கிரகம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு குருவினுடைய ராசியான மீனத்தில் இருப்பது ஒரு சிறப்பான அம்சமாக சொல்லப்படுது. அமாவாசையில் நீங்கள் முன்னோர்களுக்கு பூமிக்கு வருவதால் அன்றைய தினம் பித்ரு பூஜையும் பித்ரு தோஷ சாந்தி செய்வது முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடியன்ற அர்ப்பணமும் பித்ரு பூஜையுமே நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய செய்யுங்க. முன்னோர்களுடைய ஆத்மா வாழ்த்தும் போது நமக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷ பாதிப்புகள் குறைந்து துன்பங்கள் நீங்கள் துவங்கிடுங்க. இந்த பதிவில் நாம் அமாவாசை நாளில் எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். சொன்ன முறைப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆசைகளை பெற்று வாழ்க்கையில் சுபிட்சத்தோடு வாழுங்க.
மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.